மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு. நடப்பு பருவத்தில் குறுவை சம்பா சாகுபடிக்கு தேவையான 1,02,000 மெட்ரிக் டன் உரங்கள் கூட்டுறவு சங்கங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது என்று பேட்டி. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்திற்கு உட்பட்ட கிடாரங்கொண்டான், கீழியூர் ஆகிய பகுதிகளில் உள்ள பொது விநியோக திட்ட கிடங்கு, நேரடி நெல் கொள்முதல் நிலையம், தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் ஆகியவைகளை கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி முன்னிலையில் ஆய்வு செய்தனர். பின்னர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகளுடனான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நேற்றைய தினம் காலை 8 மணியிலிருந்து பல்வேறு இடங்கள், தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டம், அப்புறம் இப்போ தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டம்னு பல்வகையான ஆங்கிளில் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம். கடந்த 3 ஆண்டுகளில் நம்ம பல்வேறு முயற்சிகள் எடுத்ததால தற்பொழுது 380 கோடவுன்ஸ்கள் 20.44 மெட்ரிக் டன் அளவுக்கு பாதுகாப்பாக வைக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அது குறிப்பாக ஒரு ஆல்மோஸ்ட் 2.82 லட்சம் மெட்ரிக் டன் சேமிப்புகிறதுக்கு நம்ம செமி கவர்டு கோடவுன் கொண்டு வந்திருக்கோம். அதில் குறிப்பாக தற்பொழுது நம்ம இதுவரை இந்த ஆண்டு 333.24 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்திடும் இந்த 23-24. அதற்கு விவசாயிகளுக்கு ரூபாய் 7,305.08 கோடி 3.74 லட்சம் விவசாயிகளுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. சுமார் 63.18 கோடி பெண்டிங் இருக்குது. அது ஒரு நாள் பெண்டன்சி. அதில் ஒரு 13,001 விவசாயிகளுக்கு அது பெண்டிங் இருக்குது. வரும் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கொள்முதல் செப்டம்பர் மாதத்திலேயே முதலமைச்சர் கோரிக்கை எடுத்து பண்ணியிருக்காங்க. சில விவசாயிகள் காரிஃபிற்கு ஆகஸ்ட்லேருந்தே பண்ணலாங்கிற கருத்துலாம் இருக்குது. பட் இதெல்லாம் ஒன்றிய அரசு கருத்துக்கு உட்பட்டது. மாய்ஸ்சர் மீட்டர் தார்பாலின் கேட்டாங்க. நம்ம கையில் தார்பாலின் கவர் 39,712, தார்பாலின் ஷீட்டு 41,232, மாய்ஸ்சர் மீட்டர் 4,366, வினோயிங் மெஷின் 3,897 இருந்த போதிலும் இது ஒரு கணக்கீடாக இருக்கக்கூடாது. விவசாயிகள் கோரிக்கைக்கேற்ப அந்தந்த டிபிசி அந்தந்த இடத்தில் தேவைக்கேற்ப அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒளிவுமறை ரீதியில் நம்ம அவங்களுக்கு தகவல் கொடுக்கணுங்கிற அறிவுரை அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கோம். மாவட்ட ஆட்சியர் மிக சிறப்பாக இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறாரு. பட் இது டைனாமிக். தொடர்ந்து நாங்கள் இதை கண்காணித்து வருகிறோம். நிறைய நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, இதில் நிறைய நல்லா பண்ணால் கூட இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவர்களோட அனைத்து மாவட்டங்களிலும் கொடுக்கக்கூடிய விவசாய சங்க பிரதிநிதிகளின் சஜஷன்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய இது ரொம்பவுமே ஆக்கப்பூர்வமாக இருந்தது. அதை பின்பற்றுவதற்கு நடந்தது.